அப்போ உங்க சந்திரனை சரியாவதுக்கு நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, உணவு முறையில குடுத்துட்டாங்க. சந்திரன் தான் விரைவா கிடைக்கக்கூடிய கிரகம். அவரு நல்லா இருந்தா தான் எல்லாமே சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த மனசு. மனசு அப்படி ஸ்டெடியா இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க, எதையும் சாதிச்சுருவான். மனசு கெட்டு போய் நொந்து போயிட்டான்னு, சோர்வாயிட்டேன்னு வச்சுக்கங்களேன், ஒரு மனுஷன் நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ம். ஒரு செகண்ட்ல மனசு மாறி போய் மனசு கெட்டு போய் உட்காந்துட்டான்னா அப்படியே சோர்வா உட்காந்துருவான். ஆனா அதே மனசு தெளிவா இருந்துச்சுன்னா எதையும் சாதிக்கலாம். துணி வந்துச்சுன்னு வச்சுக்கங்க, எத பத்தி கவலைப்பட்டு ஓடினே இருப்பான். அப்போ நம்ம முன்னோர்கள் பாருங்க, வெண்பொங்கல், இட்லி, தோசை, வெண்மையான பொருட்கள், சந்திரனுக்கான பொருட்கள நம்ம அன்றாட பயன்படுத்துற மாரி உருவாக்கி வச்சிருக்கான். ம். எவ்வளோ அவன் காலத்த பின்னோக்கி பார்த்துருக்கான் பாருங்க. நம்மளுக்கு தேவை எதுன்னு சொல்லிட்டு முன்னோர் தெரிஞ்சு முன்னாடி. தான், அந்த சந்திரனுக்கான எல்லா கிரக பொருட்களையுமே நம்ம ரெகுலரா பயன்படுத்துற மாரி வச்சிருக்கிறான். பெருமாளுக்கு போயிட்டு வெண்பொங்கல் படைங்க அப்படின்றான். நம்ம அம்மாவுக்கு கோயிலுக்கு போனீங்கன்னா பொங்கல் வைன்னு பொங்கல் வைங்க. சொல்றான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, சந்திரன சரி செய்யக்கூடிய விஷயங்கள் தான். அப்ப அந்த படத்துல அந்த சந்திரன மையப்படுத்தி, இந்த மனசு மனசு அது பேரே பார்த்தீங்கன்னா, ஹார்ட் பீட்ன்னு வருது. ம். இந்த மனசு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நடக்கக்கூடிய போராட்டங்கள போராட்டங்கள். மிக துல்லியமாக ஒரு நட்புக்கடியில எப்படி ஒரு போராட்டம் நடக்கும்? ஒரு காதல் வரும்போது எப்படி போராட்டம் நடக்கும்? காதல சொல்ல முடியாம தவிக்கிறது எப்படி போராட்டம் நடக்கும்? ம். நம்ம அம்மான்னு தெரிஞ்சும், கிட்ட ஒர்க் பண்ணியும் நம்மளால சொல்ல முடியலையேன்ற வேதன, மத்த எல்லாருக்குமே சுத்தி இருக்கிறது தெரியுது. எல்லாருக்குமே தெரியுது. நம்ம அம்மா பொண்ணுன்னு தெரியுது. ஆனா நம்ம 2 பேரும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அவங்க வீட்ல இப்ப நம்ம தாத்தாவோட சொல்ல முடியலையே, அம்மான்னு சொல்ல முடியல வேதனை, அந்த சந்திரன் அப்படின்ற மனோகாரகன், அவன் தெளிவா இருக்கணும். ஆனா அவரோட இந்த சுக்கிரனோ, ராகுவோ, கேதுவோ சேர்ந்தால் ஏற்படக்கூடிய விளைவுகள நான் அந்த அந்த வெப்சைட்ல ஜாதக ரீதியா பார்த்த விஷயங்கள் இது. அதே இந்த சமுதாயத்துக்கு சொல்லக்கூடிய விஷயம். இது போன்ற விஷயங்கள பாருங்க தயவு செஞ்சு.